2 நாள்ல பணத்தை கொடுத்துடுவேல. டேய், கொடுத்தாதான்டா கடன் அடைக்க முடியும், இல்லைன்னா என் கடையை போயிடும்டா. நீ இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எங்க போயிடாத. வேணாம். எனக்கு வேணாம். சீனு, சாப்பிடு சாப்பிடு. சொன்னா கேளுடா. குடிச்சிட்டு இப்படி சாப்பிடாம படுக்காத, உடம்புக்கு நல்லதில்ல. கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. நீ பயப்படாத, உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன். 40 லட்சம். இல்ல 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 இல்ல, 1 லட்சம் கொடுத்துட்டேன்ல, 39 லட்சத்தை நான் கொடுத்துடுவேன். சரி, நீ முதல்ல சாப்பிடு. என் ஃப்ரெண்டு 2 நாள்ல காசு தருவான். அத சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு என் பிசினஸ பெருசாக்கி நான் உன் காசை கொடுத்துடுவேன். பேசாம சாப்பிடுறான். இது பாருங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்கும். எனக்கு இதுவே நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு இது போதும். மேடம், நான் சொல்றேன்னு கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, பொதுவா ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, நம்ம போட்டு அதை பாக்குறவங்களுக்கும் பிடிக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லைங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிச்சாலே போதும் மேடம். அதனால நீங்க செலக்ட் பண்றதை விட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாருங்களேன், இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு. இல்லங்க, அவர் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவரு கோவமா இருக்காரு. அது இல்ல மேடம், பொதுவா லேடிஸ் கடைக்கு வந்தா நிறைய புடவைங்களை பார்த்து எடுக்கிறதுக்கே டைம் ஆகும். நானும் அப்படிதான். ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. பிளஸ் அவங்க ஒப்பீனியனை கேட்டு நாம வாங்குறோன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கூட 2 புடவை கூட எடுத்து கொடுப்பாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். அப்படியே சொல்றீங்க? இருங்க, நான் சீக்கிரம் வந்துறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஹலோ, நான் கூப்பிடுறேன். என்னங்க, இந்த saree எனக்கு நல்லா இருக்கா? என்ன என் கிட்ட எல்லாம் கேக்குற? எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுப்ப? இல்லங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுக்க போறேன். நிஜமாவா? ஆமாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கா? இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு. இந்த saree இது இன்னும் நல்லா இருக்கேம்மா. உன் கலருக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கும். அப்புறம் இதை விட அந்த கலர் இன்னும் நல்லா இருக்கும். அத பார்க்கலாமா? அந்த saree எடுங்க. இந்தாங்க. இது இன்னும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏண்டா, நம்ம கடைக்கு நான் வரக்கூடாதா? இல்லம்மா, திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். சீனு, ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்னம்மா? சாருக்கு இன்னைக்கு கண்டக்டர் கிட்ட ஆயில்மெண்ட் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அது அப்பாயின்மெண்ட் அத்தை. அதான் அது இருக்காண்டா. அதுக்காக தான் அவளை நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ சாரு நம்பருக்கு வீட்ல இருந்து உன் அப்பா போன் பண்ணாரு. பார்வதிக்கு ரொம்ப உடம்பு முடியலையாப்பா, ஏதோ வயிறு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளாம். வீட்டுக்கு போகணும் சீனு. சரிம்மா,
அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல அதனால பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் கிட்ட நீ சாருவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? எனக்கு கடையில நிறைய வேலை இருக்குமா. இப்பதான் கூட்டம் வர டைம். இப்ப எப்படிமா போறது? என்னடா உன்கிட்ட ஒரு உதவியா தானே கேக்குறேன். பாவண்டா சாரு, நம்மள நம்பி வந்த பொண்ணு கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? என்னால முடியலன்னு தானே உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். வீட்டுல மட்டும் பார்வதிக்கு எதுவுமே ஆகலன்னா நானே இவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். அவளுக்கு வேற அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. சீனு, நான் சீக்கிரம் போகணும். நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு வாயேன். பரவாயில்ல அத்தை. சீனுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல்ல, இன்னொரு நாள் டாக்டரை பாத்துக்கலாம். ஐயோ இல்ல சாரு, உனக்கு சீக்கிரமா பார்வை வரணும்ல. டாக்டரை போய் பார்த்தா தானே அவர் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. சீனு, கொஞ்சம் அம்மாவுக்காக இவளை கூட்டிட்டு போடா. எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? கொஞ்ச நேரம் தானே, கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேம்மா. சரிடா, அப்ப நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, டாக்டர் வந்துருவாரு. நானும் கிளம்புறேன். செல்வாண்ணா. சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே.